வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நவராத்திரி 6வது நாள். இன்னைக்கு என்ன நைவேத்தியம் பார்க்க போறோம்னா கதம்ப சாதம், அப்புறம் வந்து பச்சை பயிரில் ஸ்வீட் சுண்டல். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கதம்ப சாதத்துக்கு நான் வந்து எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி, என்ன காய்கறி இருக்கோ அது மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பஜ்ஜி மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்செடுத்து. ஃபர்ஸ்ட் சும்மா மேலாக கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். கடுகு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காய பொடி, கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துடலாம். எண்ணெயில் ஒரு பிரட்டிப்போம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும், மூடி வச்சிருவோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பச்சை பயிரை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு பாருங்க. ஸோ பச்சை பயிர் வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் நெய் விட்டு. முந்திரி பருப்பு வறுபட்டுருது. வெள்ளை கரைசல் சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட். வெள்ளைக்கரைசல் ஒரு கொதி வரணும். வெள்ளைக்கரைசல் ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துருவோம். அளவெல்லாம் கிடையாது தேங்காய்க்கு. நான் வந்து பச்சை பயிர் வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 கப்பு பச்சை பயிர் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக நல்ல கும்மாச்சியாக வந்து 1 கப்பு வெல்லம் எடுத்து அதை வந்து நான் கரையை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வந்துட்டோம். நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ வேக வச்சு பச்சை பயிர் சேர்த்துடலாம். நம்ம பச்சை பயிர் வந்து நல்லா வெந்திருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வெள்ளத்தில் போடும்போது என்ன ஆகும்னா நெத்து ஆகிடும். அதனால நல்லா வேக வச்சுக்கோங்க பச்சை பயிரை. இப்போ இந்த வெள்ளத்தில் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரணும். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் ரெடி பாருங்க. இந்த வெள்ளை கரைசலோடு சேர்ந்து நல்லா வந்துருக்கு. சரி, இப்போ மேலாக வந்து நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பூனே விடுறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஸ்வீட் சுண்டல் ரெடி. இப்போ காய் வெந்திருக்கும் பார்த்துடலாம். சாம்பாருக்கு, அதாவது சாம்பார் சாதம் இல்லைன்னா கதம்ப சாம்பார் சாதம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது மிக்ஸ்டு எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து சுண்டல் பொடி போட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு கதம்ப சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். ப்ராப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் கதம்ப சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் சாதம் இதுதான். ஆமாம், அதுதான் கிடையாது. சாம்பார் பொடி போட்டும் பண்ணலாம், நம்ம வறுத்து அரைச்சும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் இல்லையா. ஸோ வறுத்து அரைச்சது தான் நான் இப்போ போட போகிறேன். என்ன இருக்கோ அதை போட்டு ஒரு நைவேத்தியம், அவ்வளோதான். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த பொடியை போட்டுடலாம். அதாவது வறுத்த அரைச்சோம் இல்லையா சுண்டல் பொடி, அதை போட்டுருவோம். கொதி வரட்டும். இந்த பக்கம் பொடி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, சாதம் வெந்து ரெடியா இருக்கு. நல்லா ஒரு 3/4 கப்பு தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி, 3/4 கப்பு தோரம்பருப்பு, அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் பொடி, கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அதிலே போட்டாச்சு. வேக வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா மசிச்சு விட்டுருவோம். இப்போ பொடி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம சாதமும் நல்லா மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா தேவையானதை விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து கதம்ப சாம்பார் சாதத்துக்கு நம்ம தாளிக்க தான் போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்க, நல்லா காஞ்செடுத்து சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான்.
நம்மளுடைய கதம்ப சாம்பார் சாதம் ரெடி. மேலாக ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நாம் நெய் எப்பயுமே மேலாக விடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இன்னைக்கு நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. கதம்ப சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் நெய்வேத்தியம் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.